ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தி ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஃபேன்ஸியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தன் கேட்குற எங்கே மிஸ்வா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அவளை சாப்பிடலான்னு கூப்பிட போனேன், பட் அவள் ரூமில் எல்லாம் ஏற்கனவே கிளம்பி போயிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் இன்னொரு ஃப்ரெண்ட் கேட்பான், அம்மா அன்றைக்கி நீ எப்படி டக்குன்னு தூங்குன, அதுவும் அவள் பக்கத்தில் இருக்கும்போது டக்குன்னு தூங்கிட்டு எப்படி அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவான், ஒருவேளை அவள் தூங்க வைக்கிறதுக்காக வந்த தேவதையாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க, கிண்டல் பண்ணிட்டு. அப்போ அதில் இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம ஜீனியஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருவான், ஒருவேளை தூக்க மந்திரம் போடுற சூனியக்காரியாக இருப்பாளோ அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் இன்சல்ட் ஆயிரும். எப்படிலாம் எதுக்கு பேசுகிறீங்க, அவள் ஒரு மனுஷி தானே, இதை எப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி இப்போ அவள் எங்கேன்னு போய் நம்ம தேடுறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜீனியஸ் ஃப்ரெண்ட் தான் அவனோட ஃபோனில் காப்பான். அவள் தான் எப்போயுமே விளாகோ ஏதோ ஸ்டோரி எடுத்து போடுவாள், இவ பாருங்க அவள் இந்த ஹோட்டலில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டிடுவான். சரி இதை போய் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிடுவான். அடுத்து நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து காலில் அந்த ஸ்லிப்பர் வந்து சரியாக இல்லை, வலிக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இன்னொரு பையன் உட்காந்து ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அம்மா நீ என்ன வரைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த பையன் சொல்லுவான், நான் வந்து ஸ்பைடர்மேன் வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, ஏன் அந்த ஸ்பைடர்மேன் பார்க்க ரொம்பவே சோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், ஆமாம் சோகமாக தான் இருக்கான், ஏன்னா அவனுக்கு பிடிக்காத ஒரு பார்ட்டிக்காக அவனை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க, அவனோட பாஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பார்ட்டிக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க, அதனால தான் அந்த ஸ்பைடர்மேன் வந்து சோகமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் வந்து ஓகே அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்ச அந்த சோகமான ஸ்பைடர்மேன் நீ தான் நினைக்கிறேன், உன்னோட பாஸ் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பார்ட்டிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அந்த பையனும் பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லி சிரிப்பான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்கன்னா, கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும், நானும் ஒன்றை மாதிரி தான், எங்கள் தாத்தா எப்போயுமே எனக்கு பிடிக்காத விஷயத்தை தான் செய்ய சொல்லுவார், ஸோ நானும் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி தான், எனக்கும் இந்த பார்ட்டிக்கெலாம் வரதுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படியே பேசிட்டு சரி எனக்கு உங்க கூட பேசுறதுக்குலாம் இப்போதைக்கு டைம் இல்லை, நான் போய் என்னோட ஃபியான்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சார் செம்ம கேரக்டராக இருப்பா போல, நல்லா ஜாலியாக இருக்கலன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். அப்படியே அந்த ஹோட்டல்லேருந்து கீழே இறங்கி வந்து பார்ட்டி இருக்கிற நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ஸோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு நக்கலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமாக ஷஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து தான் ரொம்ப பேசிடுவா. என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அன்றைக்கி குடிச்சிட்டு ஒரு 3 பசங்களோட ஹோட்டலுக்கு போனி, அதுக்கப்புறம் என்னாச்சு, உன்னோட ஃபியான்ஸை என்ன சொன்னா, ஏதாவது சொன்னானா, அம்மா உன் ஃபியான்ஸை எங்கே வரலையா அவங்க கூட அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதை பற்றிலாம் பெருசாக மனசுக்கு காதுக்குள்ளே போட்டுக்காமல் என்ன ரிப்ளை இருக்குது, அதுக்கு ரிப்ளைவாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷஷா நான் இவ்வளோ என்னை பற்றி சொல்கிறியா, உன்னை பற்றி நான் கொஞ்சம் சொல்லட்டுமா, நீ ரொம்ப நாளே என் அண்ணன் பின்னாடி லோன்னு அலைஞ்சது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீயும் நாய்க்குட்டி மாதிரி வர, அவரும் தெருநாய் அடித்து துரத்துற மாதிரி வெளியே துரத்துவார், இதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், சரி ஃப்ரெண்டாகி போயிட்டியே, பழைய ஃப்ரெண்டு போனால் போதுன்னு சொல்லாமல் இருந்தால் நீ ரொம்ப தான் ஓவராக பேசுகிறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வாழைப்பழத்தில் ஊசி சொருகிற மாதிரி சொருகுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, அங்கங்கே யாருக்கு எப்படி பல்ப் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக பல்ப் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளோ பேசிட்டு இன்னும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் இன்னும் நீ என்ன பின்னாடி சுற்றுற, பரவாயில்லையே உன்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நான் வந்து பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நக்கல் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த சஷாங்கிற ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்பவே வந்துடும், அடிக்கலான்னு கையவங்கிடுவா. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு தான் தடுத்துருவா, எல்லாரும் பார்க்குறாங்க சைலண்டாரு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கு மவளை கையவா உங்கரா உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி இன்றைக்கி நான் ரொம்ப நல்ல மூடில் இருக்கேன், உங்களை எல்லாம் நான் மன்னிச்சு விட்டுறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எங்களை மன்னிக்கிறதுலாம் இருக்கட்டும், உன்னோட ஃபேன்ஸ் முதல்ல உன்னை மன்னிச்சிட்டாரா, யார் கூட ஊரில் சுற்றிட்டு வந்தே உன்னை மன்னிச்சிட்டாரா, ஆமாம் நீ மட்டும் என்ன தனியாக வந்திருக்க, உன்னோட ஃபேன்ஸ் எங்கே, உன்னோட ஃபேன்ஸ் சென் செங்கிறான் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் அப்படின்னா யாருனே தெரியாதே, நம்ம ஃபேன்ஸு பேர் சென் சென்கிறான் மட்டும்தான் தெரியும், பட் அவங்கள வந்து நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க, ஃபோட்டோவில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம இவ்வளோ என் ஹீரோயின் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பார்ட்டியில் யாருமே வந்து அவர் வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் சமாளிச்சாகணுமே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு, என்னை முன்னாடி போக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சஷாங்கிற பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்படியே போய் சொல்லிக்கிட்டே இரு, அதனால தானே உன் அண்ணன் கம்பெனி விட்டு துரத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஓவராக பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ தூரம் நான் உன்னை நாயோட கம்பேர் பண்ணி பேசியும் கூட உனக்கு வெக்கமே இல்லாமல் என் அண்ணனை பற்றி தான் மறுபடியும் பேசுகிற, கூச்சமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. சஷாக்கு வந்து கோவம் வந்துடும், அதனால கிளாஸில் இருந்த வாட்டரை தூக்கி அப்படியே அவங்க முகத்தில் ஊற்றலான்னு சொல்லி ஊற்றிடுவாங்க. அப்போ சடனாக நம்ம ஹீரோயினை வந்து இந்த பக்கம் ஓரமாக இழுத்துருவாங்க, தண்ணி மேலே படாத. சென்காங்கிறதுக்கு வந்து ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவா. என்னது எவிடன்ஸா அப்படின்னு சொல்லி திரும்பி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க, ஹீரோ வந்து அதான் கேட்குறால எவிடன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் கண்ணாலே பேசுவார். அப்போ டக்குன்னு ஒருத்தன் வந்து, பாஸ் நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னீங்க அப்புறம் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்பான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கூட ஒரு பையன் வந்து ஹாலில் பேசிக்கிட்டு இருந்திருப்பான்ல டிராயிங் வரைஞ்சிட்டு, அந்த பையன் வந்து திடீர்னு வந்து வினோதமாக பேச ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோயின் வந்து இவன் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவனை பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து இவன் யாரா புதுசாக திடீர்னு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மறுபடியும் அந்த பையன் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ் நல்ல வேளை நீங்கள் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, இப்போ நமக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, நம்ம உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் அந்த கேர்ள்ஸை பார்த்து, கேர்ள்ஸ் இங்கே பாருங்கள், இவர் தான் என்னோட பாஸ்,
சென் ஜின்ஹான். இவங்க வந்து அவரோட ஃபியான்சே மிஸ் ஹுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த லேடி அந்த கேர்ள்ஸ் கிட்டேலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க சாசா கிட்ட. சாசா பக்கத்தில் வந்து அவங்க எப்படி ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணி ஊற்றுறாங்களோ அதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் சீரியஸாகவே பேசுவாங்க. நீ இவ்வளோ நாள் பண்ணதையும் சரி இப்போ பேசுனதையும் சரி நான் மன்னிச்சிடறேன். ஆனால் இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணணும், ஏதாவது பேசணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற கிளாஸ் தண்ணியை வந்து ஊற்றலான்னு போயிட்டு அப்படியே அவங்க கிட்ட சியர்ஸ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துருவாங்க. இவங்க 3 பேர் தனியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ கப்பார், அம்மா நீ யார், எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ சாரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன், நான் தான் மிஸ்டர் சென்னோட அசிஸ்டன்ட், என் பேர் வந்து லாங் பெயின் அப்படின்னு சொல்லுவான். நான் ஒன்றும் உங்களுக்கு வந்து வேணும்னே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல, எனக்கு இந்த பார்ட்டி வந்து பிடிக்கவே இல்லை, ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, அதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டுமே சுற்றி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி அவங்க மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்களே, கரெக்டாக இவங்க இருக்கிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க வந்து ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கவே தான் உள்ளக்கு வந்து நான் பூந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக பக்கத்தில் வந்து இப்போ நீ என்ன சொன்ன, நீ வந்து மிஸ்டர் சென்னோட அசிஸ்டண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் நான் தான் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடுவான். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஆமாம் எங்கே உங்கள் பாஸை காணோம், மிஸ்டர் சென் எங்கே, அவர் பார்ட்டிக்கு வரலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து விடமாட்டார். சரி போது வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட அந்த அவரோட மிஸ்டர் சென்னோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவார்னா, உனக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாருப்பா கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, நீ கொஞ்சம் நேரம் வாய் மூடு, நாங்கள் 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் நீ எனக்கு பண்ண உதவிகளை ரொம்ப தேங்க்ஸ், இதோட போயிட்டு வரலாம், இனிமேல் உனக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட வந்து உன்னோட பாஸ் கிட்ட என்ன கூட்டிகிட்டு போறியாப்பா அப்படின்னு சொல்லி 2 பேர் நடக்க ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். என்னென்னு எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களோட மேனேஜ்மெண்ட் குரூப்லேருந்து தான் மெசேஜ் வந்திருக்கும். யார் அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸே இருப்பாங்கள்ல மிஸ்டர் சென் ஜின்ஹான், அவரோட அப்பா வந்து ஒரு மெசேஜ் ஒன்று தட்டி விட்டுருப்பாரு. என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டு கேன்சல் பண்ணுறோம், என் பையனுக்கும் அந்த மிஸ் ஹுவாக்கும் இருந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டு நாங்கள் கேன்சல் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அது கூடவே நாங்கள் வந்து மிஸ் ஹுவாக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட் இப்போ இந்த டைமில் நாங்கள் கொடுக்க போகிறதில்லங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அதை பார்த்தோன்னே ரொம்ப கோவம் வந்துடும். ஆமாம் இது என்னது, இது என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அங்கே என்ன தான் நடக்குது, நான் ஒன்றும் மிஸ்டர் சென்னோட ஃபேமிலிக்கிட்ட வந்து பிச்சை எடுத்துகிட்டு இல்லை, எனக்கு இந்த டைமில் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி தான் இந்த மாதிரி நேரத்துலலாம் முதுகில் குத்த தோணுதோ அந்த சென் ஃபேமிலிக்குன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன சொன்னா, இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, நான் பாஸ் வந்ததுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கேட்குறேன், உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் பாஸ் கிட்ட சொல்லிட்டு என்னன்னு கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுப்பான். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை பார்த்து பேசுவான். இந்த மாதிரி நீங்கள் எதுக்காக வந்து என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு தான் மெசேஜ் போட்டிருக்கீங்க, இதனால் மக்கள் என்ன பேசுவாங்க, இந்த மாதிரி டைத்தில் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி மக்கள் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலாக உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து மிஸ் சென்னோட அசிஸ்டன்ட்லாம் கிடையாது, இவன் தான் அந்த மிஸ்டர் சென்னு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நம்ம கம்பெனிக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு, மிஸ் ஹுவாவோட பழகிறத விட்டுட்டு அவனோட அண்ணங்கிட்ட போய் பழகு, இப்போ மொத்த கம்பெனி அவங்ககிட்ட தான் இருக்குது, உனக்கே தெரியும் நம்மளோட ஏர்லைன்ஸ் எல்லாமே இப்போ வந்து டவுனில் போயிட்டுருக்கு, நம்ம அதெல்லாம் தூக்கி நிறுத்தணும்னா நம்ம அவன் கூட நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு ஆகணும், ஸோ நீ அவங்ககிட்ட பழகிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுவார். அடுத்த சீன் வந்து நம்ம ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கோவத்தில் கொந்தளிச்சு கத்திக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைலுக்கு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்தா இது ஒரு ஆடியோ மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். அந்த ஆடியோ மெசேஜில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அதாவது நம்ம ஹீரோயினோட தாத்தாவும் அவங்களோட அந்த ஹீரோயினோட அண்ணனும் பேசின ஒரு கான்வர்சேஷன் மெசேஜ் தான் இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க அந்த தாத்தா என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு உன் தங்கச்சிங்கிற உன்னோட தங்கச்சி வந்து உன் மனசில் இல்லவே இல்லை, பாசமே உனக்கு இல்லை, இப்போ வந்து அவளை வந்து வீட்டை விட்டு துரத்தணும், இந்த கம்பெனி நீ எடுத்துக்கணும், நான் சாகணும், இதுதான் உன்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தில் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ கிளிப் வந்து அதாவது ஆடியோ மட்டும் இருக்கும். அது கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் வந்து பாதியிலே பாஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு வருத்தத்தோடு ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே போவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எங்கே போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா கார் பிடிச்சி நேராக அந்த அவங்க அண்ணன் இருக்கிற வீடு அதாவது அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. நம்ம ஹீரோ பைக்லேயே போய் அங்கே இறங்கி நம்ம ஹீரோயின் வந்து பாதியிலே நிப்பாட்டி, எங்கே போகிற கோவப்படாத கொஞ்சம் பொறுமையாக அந்த ஆடியோ ரெக்கார்டிங் உனக்கு யார் அனுப்புனான்னு சொல்லிட்டு நிறைய பேச ஆரம்பிப்பார். யார் அனுப்பிச்சிருந்தேன், இப்போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் இது எதுக்காக இப்படி பண்ணாங்க, இவனால தான் இப்போ என் தாத்தா கோமாக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கணும், எதுக்கு என் மேலே பாசமே இல்லையா, அவங்ககிட்ட நிறைய கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து எமோஷனலாக ட்ரிகர் ஆகி ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பொறுமையாக இரு, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு பண்ணி, இப்போ நீ உடனே போய் கேட்டாலும் அவன் வந்து ஒத்துக்குவான், ஆமாம் நான் தான் சொன்னேன் இப்போ அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரத்தில் டெலீட் பண்ண நினைப்பான். ஸோ நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நம்ம எல்லாம் பொறுமையாக அதெல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லி, நான் இதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வேகமாக போய் கதவு தட்டுவாங்க. நம்ம அங்கிள் ஃபேட் தான் அந்த கதவை திறப்பார். கரெக்டாக திறந்தவொடனே நம்ம ஹீரோயின் உள்ளே போகும்போது அவங்க அண்ணன் வந்துடுவான். வந்தாலும் நம்ம தங்கச்சி வந்திருக்காங்க கூட பார்க்காம அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு வந்துடுவான். நம்ம ஹீரோயின் தான் பின்னாடியே போய் பேசுவாங்க. தாத்தாவோட கோமாக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அந்த ஒன்றுக்கு அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக பேசுவான். அப்போ வந்து அந்த ரெக்கார்டிங் வந்து ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் வந்து ப்ளே பண்ணி விடுவாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்து இந்த மாதிரி மொத்த கம்பெனி அவனுக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் போல். ஸோ அதனால தான் அவங்க 2 பேர்த்துக்குள்ள வாக்குவாதமே வந்திருக்கும். எந்த மாதிரி அவங்க தாத்தா சொல்லியிருப்பாருன்னா, மொத்த கம்பெனி வந்து இப்போ என்ன உனக்கு கொடுக்கணுமா, நான் அப்படின்னா நீ என்ன
பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் சாகணும்னு நினைக்கிறியா, அவளை வந்து வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறியா, அவள் எங்கே போவா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்திருப்பாரு. அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, பின்ன நீங்கள் வந்து இவ்வளோ நாள் உங்களோட சொந்த பேரை நான் தான், என்னை விட்டுட்டு நீங்கள் வந்து அவளுக்கு போய் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, மொத்த ஃப்ளோரா குரூப்போட மொத்த கம்பெனியோட பொறுப்பையுமே அவகிட்ட கொடுக்குறீங்க, நான் தானே உங்களோட உண்மையான பேரை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பான். அவளை வந்து நான் பேத்தியாக ஏற்றுக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, உன்னால் ஏற்றுக்க முடியலையா, அவள் தங்கச்சியாக இருக்க உன்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி, அவள் தங்கச்சின்னு நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க, நீங்கள் வேணால் உங்களை பேத்திக்குன்னு சொல்லிக்கோங்க, ஆனால் வந்து அவள் வந்து எனக்கு தங்கச்சியே கிடையாது, அவள் வந்து வேறு யாரோ தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசியிருப்பான். இதெல்லாம் வந்து தாத்தாவுக்கு கேட்க அப்படியே வந்து டக்குன்னு வந்து அப்படியே கீழே சாஞ்சிருவார். ஸோ வந்து இதனால தான் அவங்க தாத்தாவுக்கு வந்து கோமாவே போயிருப்பார், ஹீரோயின் காரணம் கிடையாது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் தான் பேச ஆரம்பிப்பாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, அப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து உனக்கு வந்து என்னை பிடிக்கவே இல்லையா, என்னை தங்கச்சியை நீ ஏற்றுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து எமோஷனலாக பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்லுவான்னா, இல்லை மடியெல்லாம் என்னை அண்ணனும் கூப்பிடாத, இத்தனை நாளாக நான் கேட்டு ரொம்ப வெறுத்துட்டேன், இதுக்கு மேலேயும் கூப்பிடாத, நீ எனக்கு தங்கச்சியும் கிடையாது, வெளி உலகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அண்ணன் தங்கச்சி, ஆனால் உள்ளக்க வந்து நம்ம அண்ணன் தங்கச்சியே கிடையாது, நீ யாரோ நான் யாரோ தான், ஆனால் வெளியே வந்து இந்த ஆடியோ வந்து இங்கே வந்து மெசேஜ் வந்து டெலீட் பண்ணிடுவான், வந்து ஆடியோ மெசேஜ் வந்து டெலீட் பண்ணிடுவான். டெலீட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, நம்ம கேட் வந்து அங்கே தான் இருக்குது, திறந்தா இருக்குது, ஒழுங்கு மாதிரியே தான் வெளியே போயிரு, என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்னதான் வந்து கோவம் இருந்திருந்தாலும் இவ்வளோ நாள் இவங்க வந்து பாசமாக தான் பழகியிருப்பாங்க அண்ணன்னு சொல்லி, அதனாலேயே அவங்க வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுதுகிட்டே வருத்தத்தோடு வந்து ரொம்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது நம்ம ஹீரோ தான் ஆப்போசிட்டில் நிற்பார். பக்கத்தில் வந்து தாத்தா உன்னை வந்து எனக்கு டீச்சராக தானே போட்டார், இனிமேல் நீ எனக்கு டீச்சராகவே இருந்துக்கோ, எனக்கு வந்து சொல்லிக் கொடு, எல்லாத்தையுமே சொல்லிக் கொடு, நான் அவங்ககிட்ட இருந்து தாத்தா எனக்காக என்னெல்லாம் விட்டுட்டு போனாரோ அதை அவங்ககிட்ட எனக்கு திருப்பி நான் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வைராகியமாக சொல்லுவாங்க. அவ்வளோதான், சும்மாவே நம்ம ஹீரோ அப்படி இப்போ சொல்லவா வேணும். அடுத்த நாள் காலங்காத்திலே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். போர்டு வச்சு நம்ம ஹீரோனை உட்கார வச்சு வந்து நிறைய போர்டில் எழுதி அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி பயங்கரமாக ஒரு லிஸ்ட்டே போட்டு உட்காந்து குச்சி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் வந்து அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் வந்து சரி இதெல்லாம் இருக்குதே, இதை விட ஈஸியாக குறுக்கு வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஓ இருக்கே, குறுக்கு வழியெல்லாம் நிறையா இருக்கே, ஆனால் குறுக்கு வழிப்படி போனோம்னா நீ 2 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன், மறுபடியும் கம்பெனி விட்டு வெளியே அடித்து துரத்திடுவாங்க, நீ மறுபடியும் ரோட்டில் தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. போச்சுடா சாமி, சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எல்லாம் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண போகிறீங்களா, ஸோ அதனால் நானும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன காம்பன்சேஷன் பண்ண சொல்கிறேன், இன்னிலேருந்து இங்கே நமக்கான செலவு எல்லாத்தையுமே வந்து என்னோட ஷேர்ஸ்லேருந்து நான் கொடுக்குறேன், இங்கே இருக்கிற செலவு எல்லாமே வந்து மோஸ்ட்லி நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி எல்லாமே ஓகேன்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, அவரோட பெட்ரூமில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரே பெட்டில் படுத்திருப்பாங்க. என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சு கணக்கு வேறு எடுத்து பார்த்தீங்களா 2 செகண்டில் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், அடுத்த நாள் காலையிலேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து காலங்காத்தால் எல்லாருமே வந்து இப்போ கரெக்டாக வந்து ஹாலில் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க, ஹீரோனை தவிர. ஸோ ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது வந்து கரெக்டாக பார்த்து ரூமுக்கு போய் பார்த்தா இழுத்து போத்திட்டப்போ தான் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. உனக்கு இன்னுமா தூக்கம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சி கீழே இழுத்து விட்டு பார்த்தா கீழே படுத்து வந்து உருண்டு பெட்ஷீட்டை போத்தி படுத்துப்பாங்க. அப்புறம் அடித்து உதச்சி அவங்கள வந்து ஜாக்கிங் இழுத்துட்டு வந்துடுவாங்க. சும்மா ஓட விட மாட்டாங்க, கூட வளர்த்துற நாயை வந்து இழுத்துட்டு வர விட்டுருவாங்க. அந்த நாய் தான் பிடிச்சி நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஜாகிங் போக ஆரம்பிப்பாங்க, கம்பியில உட்காந்து தொங்கி வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தங்கியிருந்த ரூம், அதாவது நம்ம டாகோட படுத்திருந்தாங்களே அந்த ரூமில் அந்த பெட்டை தூக்கிட்டு புதுசாக ஒரு பெட்டை வாங்கி போட்டு பெட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த பெட்டை வந்து மடித்து வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து ட்ரைனிங் வேறு கொடுத்துட்ருப்பாரு, இப்படி தான் மடிக்கணும் அப்படி தான் மடிக்கணும் வேறு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் புதுசாக பாத்ரூமுக்கு வந்து புது ஹீட்டர் வாங்கி போட்டு விட்டு ஹீரோயின் வந்து சுடுதண்ணியை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோவாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பாத்ரூம் வந்து சின்னதாக ஒரு கண்ணாடி மாட்டி அவங்களும் ஒரு மங்கை கொண்டாந்து வச்சு அதுக்குள்ளே பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷும் போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு பேஸ்கெட்டில் வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக அடுக்கி வச்சுட்டு டவல்ஸ் எல்லாம் நீட்டாக வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக செய்யறதுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து நம்ம ஹீரோனோட அண்ணனை காட்டுறாங்க. ஃப்ளோரா குரூப் ஆஃப் கம்பெனியில் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே பயங்கரமாக ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டு வந்து அந்த இடத்த வந்து வித்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 22 மாதம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது, இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து அதை வந்து காலி பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்த வந்து விற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் அதில் வந்து ஒருத்தர் மட்டும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம தாத்தாக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு எகென்ஸ்டாக பேசிகிட்டு இருப்பார்ல ஒருத்தர், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வேண்டாம், இது வந்து தாத்தாக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கோவப்படுவார், இதை வந்து அவர் எப்பயுமே ஒத்துக்கவே மாட்டார், ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து அவருக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும், ஸோ நீங்கள் வந்து அது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் அவருக்கு தாத்தாக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பேசவும், இங்கே வந்து நான் தான் சேர்மேன், நான் சொல்கிறதா இங்கே நடக்கணும், நீங்கள் என்ன எச்சா பேசுகிறீங்கன்னு சொல்லவும், இல்லை இன்னும் வந்து டைம் இருக்குதுல்ல, இன்னும் ஒரு 3 months இருக்குதுல்ல 2 years கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, ஸோ அந்த 3 months வரைக்கும் என் கையில் கொஞ்சம் நேரம் இதை கொடுங்க, அந்த 3 monthsக்குள்ளே நான் ப்ராஃபிட்டை கொண்டு வந்துட்டேன், அப்படி ஒருவேளை நான் ப்ராஃபிட் அந்த கம்பெனியில் ஃபஸ்ட் ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்துட்டேன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவார். நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு வந்து தலகன் வந்து ரொம்ப அதிகமாக, அப்படியா சரி பார்த்துடலாமே, நீங்கள் எப்படி தான் 3 மாதத்தில் என்ன ப்ராஃபிட்டை கொண்டாந்து கிளிக்க போகிறீங்க நானும் பார்த்துறேனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க.
அடுத்த சீன் வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயினோட ரூம்குள்ள எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து திடீர்னு வந்து அவங்க தாத்தா சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். என் பேத்தி வந்து பார்க்க தான் வளர்ந்த பொண்ணு மாதிரி இருப்பா, நான் மனசு எல்லாமே வெள்ளந்தி, ரொம்ப குழந்த மனசு, இப்போ வரைக்கும் இன்னும் சுட்டித்தனமாகவே தெரிஞ்சிட்டு இருக்கா, அவளுக்கு இன்னும் நாட்டு நடப்பு எதுவுமே தெரியறதில்ல, அவளை சுற்றி இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் எல்லாருமே ஃப்ராடு, அவளை ஏமாற்றிட்டு இருக்காங்க, இதை என்னால் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரில, அவளுக்கு வந்து ஒரு ஜென்யூனான ஹானஸ்டான கைண்டஸோட இருக்கிற ஒரு ஆள் தேவை, அதுக்கு எல்லாமே உங்ககிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது, நீ தான் எப்படியாவது என் பேத்தியை வந்து நல்ல வழி கொண்டு வரணும், அவளை வந்து கம்பெனி பார்த்துக்கிறதுக்கு நீ தான் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னது எல்லாமே வந்து ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து பெட்ஷீட்டை வந்து போற்றி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவார். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. அடுத்த எபிசோட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.